நாவல் தொடர் தொலைதூரக் கனவு பாகம் 13. டிவைன் என்று மூச்சை இழுத்து விட்டான் இளங்கோ. காற்று நுரையீரல் முழுக்க பரவியது. வீட்டில் சரஸ்வதி ஏற்றி வைத்திருந்த ஊதுபத்தி சாம்பிராணி வாசனை அவன் நாசியில் புகுந்து சூழ்நிலையை இன்னும் மகிழ்ச்சியாக்கியது. மீண்டும் ஒரு முறை மூச்சை இழுத்து டிவைன் என்று உச்சரித்தான். அவன் ஆர்ட் ஆஃப் லிவிங் வகுப்புகள் அட்டெண்ட் பண்ணுவான். அவனும் அவன் நண்பர்களும் நிறைய ஸ்விட்ச்வேர்ட் கற்றுக்கொண்டு அதை அனைவருக்கும் சொல்லிக் கொடுப்பார்கள். இவர்களும் அதை பயன்படுத்தி அதன் மூலம் காரியம் நடப்பதை அனுபவத்தில் உணர்ந்து இருக்கிறார்கள். இந்த உலகம் முழுக்க ஒரு பிரபஞ்ச சக்தி பரவி இருக்கிறது. அது நிச்சயம் நம்முடைய நியாயமான நேர்மையான கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்பதுதான் என்பான் இளங்கோ. நிறைய கூழாங்கற்களை சேர்த்து வைத்திருக்கிறான். அங்கங்கே போகும்போது ஒரு கல்லை கையில் வைத்துக்கொண்டு தேங்க்யூ காட் என்று சொல்லிவிட்டு போவான். எதற்கு ஒவ்வொரு முறையும் செல்கிறாய்? ஒவ்வொரு முறையும் செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் வருகிறதல்லவா? இன்று நான் இப்படி நிற்பதுமே இறைவனின் கருணை. நடப்பது பேசுவது எனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் அந்த எல்லையற்ற இறைவனின் கருணைதான். எனவே நான் அவ்வப்போது தேங்க்யூ காட் என்று சொல்கிறேன் என்பான். வீட்டில் மூளைக்கு மூளை சின்ன கூழாங்கற்கள் இருக்கும். அது தவிர மின் தொட்டியில் போடும் கற்களையும் கொண்டு வந்து வீட்டிற்குள் வைத்திருப்பான். கேட்பவர்களும் கொடுப்பான், கேட்பவர்களுக்கும் கொடுத்து கொண்டே இருப்பான். இப்பொழுதும் கையில் ஒரு நீலக்கலர் கல் இருந்தது. அதை கையில் இறுக பிடித்து கொண்டு டிவைன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனை பார்க்கும்போது சரஸ்வதிக்கு வயிறெல்லாம் கலங்கியது. எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறான்! வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று ஓய்ந்து விழுந்த சமயத்தில் அவனை தூக்கிவிட ஒரு அன்பான உறவு வந்தது. அது தன்னுடன் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைக்கும் போது அதை தட்டி பறிக்க இன்னொரு கழுகு வந்துவிட்டது என்று கழுகுதான் என்றார் நினைத்தார் சரஸ்வதி. 3 வருடம் ஒரு பெண்ணை காதலித்து அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவளை திருமணம் செய்து கொண்டு இன்று கருத்து வேறுபாடு என்று பிரிந்து நிற்கிறான் சத்யன். நான் டைவர்ஸ் வாங்க போறேன், தமிழை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறான். சரஸ்வதிக்கு அவன் எண்ணம் புரிந்தது. அதே சமயம் வாசுதேவனுக்குள் சத்யனுக்கு தமிழை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற அடங்காத ஒரு ஆவல் இருந்தது. இப்பொழுது சத்யனுக்கு வந்திருப்பது கூட அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் குடும்பத்தில் தலையிட நான் யார், நாம் யார்? வேதனையோடு மகனை பார்த்தார். ஏன்மா? இல்லை, நீ எந்த நம்பிக்கையில் இந்த டிவைன் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்லது செய்யும் என்ற நம்பிக்கையில். தெய்வமே இல்லைப்பா. ஆம், தெய்வம் என்று தனித்து ஒன்று கிடையாது. ஒவ்வொரு உருவங்களும் நம்மளுடைய மன உணர்வுகளுக்கு ஏற்ப நாம் அமைத்து கொண்டுதான் இருக்கிறோம். முருகன் என்றால் இப்படி, கிருஷ்ணன் என்றால் இப்படி, சிவன் பெருமாள் சக்தி என்றால் இப்படி என்கிறோம். ஆனால் எல்லாமே சேர்ந்து ஒரு எல்லையற்ற பெரும் ஜோதி வடிவம்தான். அந்த ஜோதியில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு துளிகள்தான் தெய்வங்கள். நான் அதைத்தான் நம்புகிறேன். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டிய அனைத்தையும் தர காத்திருக்கிறது. நாம் அதை கேட்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நடக்கும் என்று நினைக்கிறாயா? நடக்காதுன்னு நீ சொல்றியா? என்னடா, சத்யன் வந்து இருக்கானே, வரட்டுமே. டிவைன் மேஜிக் பிகின் நவ். என்னவோ போ என்று எழுந்தார் சரஸ்வதி. ஆனாலும் கீழ் வீட்டில் குச்சலாகத்தான் இருக்கிறது விவாதங்கள். வாசுதேவன் கத்துகிறார். ஆனால் அவர் மகனுக்கு சப்போர்ட். லட்சுமி என்ன சொல்வதென்று தெரியாமல் இருக்கிறார். அவருக்கு சத்யனின் செய்கை அதிர்ச்சிதான். நானும் ஸ்வேதாவும் பிரிந்து விட்டோம். என்னவோ ஹோட்டலில் இட்லி சாப்பிட்டாலாம் என்பது போல் சாதாரணமாக கூறினான் சத்யன். என்னடா பேசுற என்றாள் லட்சுமி. கருத்து வேறுபாடு. இந்த வார்த்தையை எவன் கண்டுபிடித்தது? காதலிக்கிறப்போ வராத கருத்து வேறுபாடு கல்யாணமான பிறகுதான் வருகிறதா என்ன? காதலிக்கும் போது ஒரு நாளைக்கு சில மணி நேரங்கள் தான் சந்திப்போம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு முழு நேரமும் கூட இருக்கிறோம் இல்லையா? அவளுக்கு ஆணவம்தான் என்ற கர்வம் அதிகம். தான் செய்வதுதான் சரி, தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும், தனக்கடங்கி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அவளோடு வாழற ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு நரகமாக இருந்தது. சத்யனை பேசத் தோணாமல் பார்த்தார் வாசுதேவன். இதுதான் காதலா? இதுதான் இன்றைய இளைஞர்களின் திருமண வாழ்க்கையின் ஒரு நாள் கூத்தா? இதற்குத்தான் உருகி உருகி காதலித்தது.
பெற்றவர்களை எதிர்த்து ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்ள வேண்டியது, பிறகு கருத்து வேறுபாடு என்று பிரிந்துவிட வேண்டியது. இனி ஸ்வேதா ஒருவனை திருமணம் செய்து கொள்வாள், இவன் வேறொரு பொண்ணை திருமணம் செய்து கொள்வான். அப்பொழுது திருமணம் என்னும் பந்தத்திற்கு என்ன அர்த்தம்? வாசுதேவனுக்கு புரியவில்லை. நீயும் நானும் 35 வருடமாக இணைந்து வாழ்கிறோம். நமக்குள் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறது என்றாலும் ஏன் டைவர்ஸ்க்கு போகவில்லை? ஏனெனில் குடும்பம் என்ற அமைப்பின் கட்டுக்கோப்பு போய்விடக்கூடாது என்று நினைப்பு. விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்து கொள்வதுதான் குடும்பம் என்று உணர்ந்தோம். சரி, இப்போ என்ன பண்ண போற? நாங்கள் பிரிஞ்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லா முடிவும் நீங்களே எடுத்துறீங்களா? நீங்களே எடுத்துக்கிறீங்க. ஸ்வேதா வீட்டில் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? டைவர்ஸ் வாங்க அவங்களுக்கு சம்மதம். நல்ல குடும்பம். அப்ளை பண்ணிட்டியா? செஞ்சாச்சு. சரி, இனி அடுத்து என்ன பண்ண போகிற? அம்மா, டைவர்ஸ் கிடைத்ததும் நான் தமிழை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். நீ சொன்ன ஆச்சா? உங்கள் ஆசை இதுதானே? எங்கள் ஆசை நீ ஸ்வேதா திருமணம் செய்து கொள்ளும்போது கேட்கலையே. சத்யன் அமைதியாக இருந்தான். தமிழும் எதுவும் சொல்லவில்லை. இப்போது முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தாங்கள் இருக்கிறோம் என்று தெரிந்தது லட்சுமிக்கு. ஸ்வேதா கூட வாழும்போதுதான் எனக்கு தமிழின் நல்ல குணங்கள் எல்லாம் தெரிய வந்தது. அடக்கம், அமைதி, பொறுமை, எல்லோரிடமும் அன்பு என்று இருக்கிறாள். 20 வருஷமாக தெரியலையா? அதாவது அவளை திருமணம் செய்து கொண்டால் ஒரு நல்ல அடிமையாக உனக்கு இருப்பாள் என்று நினைக்கிறாய் இல்லையா என்றாள் லட்சுமி. அப்படி இல்லைம்மா, நீங்களும் அவளைத்தானே எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். நினைத்தோம். அதுதான் இல்லை என்று ஆகிவிட்டதே. இல்லையே, நான் மீண்டும் வந்துவிட்டேனே. அதாவது இலுப்பை பூ சர்க்கரை என்று தமிழை நினைத்து வந்திருக்கிறாயா? லட்சுமி, கொஞ்சம் சும்மா இரு. அவனே மனம் திருந்தி வந்திருக்கிறான். என்ன ஏது என்று கேட்டு ஒரு வழி செய்யலாம் என்றார் வாசுதேவன். நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறித்து சாஸ்திரிகளை பார்த்து ஏற்பாடு செய்யலாம் என்று இருக்கும்போது திடீரென்று வந்து நிற்கிறான் சத்தியன். இப்பொழுது தமிழை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறான். வாசுதேவனுக்கும் இதில் விருப்பம் இருக்கிறது. தன் தங்கை பெண் தன் பையனை மணந்து கொண்டு வாழ வேண்டும் என்ற ஆசை அவர் மனதிற்குள் இருக்கிறது. ஆனால் தமிழின் மனதிற்குள் என்ன இருக்கிறது? சத்யனை திருமணம் செய்து கொள்ள விருப்பமா, இல்லை இளங்கோவா? லட்சுமிக்கு புரியவில்லை. இந்த திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்றார் சரஸ்வதி. என்னம்மா பேசுகிறீங்க? நிச்சயம் வரைக்கும் வந்து விட்டது. இன்னும் திருமணம் ஆகவில்லையே. உங்கள் பையன் திருந்தி வந்து விட்டார். தமிழை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறார். உங்களுடைய ஆசையும் இதுதானே? 20 வருஷம் அவனுக்கு என்றே வளர்ந்தவள் தமிழ். சத்யனோடு திருமண ஏற்பாடுகள் நடத்துவதுதான் நல்லது என்றார் சரஸ்வதி. அவர்கள் மனதிற்குள் இருந்த அத்தனை ஆழமான துயரங்களையும் வேதனைகளையும் லட்சுமியால் புரிந்து கொள்ள முடிந்தது. இனி இதில் யோசிக்க எதுவுமே இல்லை. அவர்களே சொல்லிவிட்டார்கள். சத்யனுக்கு தமிழை நிச்சயம் செய்து திருமணத்தை முடித்துவிடலாம் என்றார் வாசுதேவன். இதில் தமிழோட முடிவு என்னன்னு கேட்க வேண்டாமா? எது அவளுக்கு நல்லது என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் அவளுக்கு என்று ஒரு ஆசை இருக்கும் அல்லவா? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நாம் என்ன சொல்கிறோமோ அதை கேட்பாள் என்றார் வாசுதேவன். தப்புங்க. ஒரு பொண்ணோட மனசை புரியாமல் அவளை நம் இஷ்டத்துக்கு கட்டாயப்படுத்துவது ரொம்ப தப்பு என்றாள் லட்சுமி. நீ என்னம்மா சொல்கிற என்று தமிழை கேட்டார். தமிழ் லட்சுமியை உற்று பார்த்தாள். என்ன பார்க்கிற? எனக்குன்னு ஒரு ஆசையோ தன்மானமோ சுயமரியாதையோ இருக்கிறதா அத்தை? கேட்டுவிட்டு அவள் உள்ளே சென்று விட்டாள். அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தார் லட்சுமி. சரிங்க, நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. குட் என்றார் வாசுதேவன். ஆனால் இளங்கோவுக்கும் தமிழுக்கும் உறுதி தெரிந்தது லட்சுமி குரலில்.